நின்னு 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 நீ பண்ணினியேப்பா. உன்னுடைய பூஜைக்கு நீயே அவ்வளவு வேலையும் பார்க்குற மாதிரி நான் வச்சுட்டேனே. இல்லை எத்தனை நாள் என்னடா ஒழுங்கா உக்காண்டு பார்த்து படி. அங்கே இங்கே இப்படி பார்ப்பானா, அவனுக்கு படிப்பில் புத்தியே போகாது. இப்படி அப்படி அப்படி எப்படின்னு உக்காண்டிருப்பானா. இவர் ஏதாவது பாடம் சொல்லும் பொழுது தலையில் குட்டுவாராம். பாருடா பாடத்தை கவனி. குவாகம் மந்தமதிர் தீனகா குவத்வும் சர்வஜ்ஞ ஈஸ்வரகா. நான் என்ன ஒரு அல்ப மந்தமதி அல்பஜ்ஞன், நீயோ சாக்ஷாத் சர்வஜ்ஞன். அது தெரியாம ஒன்ன போய் நான் சொல்லி கொடுக்குறேன்னு உன் தலையில குட்டிருக்கேனேப்பா. நான் எனக்கு பாத சேவை பண்ணிருக்கியே நீ. சாக்ஷாத் யாருக்கு மகாலட்சுமியே பாத சேவை பண்றாளோ, யாரினுடைய திருவடிய அப்படி எல்லோரும் இன்றைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கல தேடின்னு இருக்கோ, அந்த வேதத்தின் உச்சியில யார் திருவடி இருக்கோ அப்பேற்பட்டவன் எனக்கு பாத சேவை பண்ற மாதிரி நான் வச்சேனே. காட்டிட்டு உக்காண்டிருந்தேனே, என் பாதத்தை காட்டிட்டு நீ பாத சேவை பண்ண நான் உக்காண்டிருந்தேனே. அஹோ பாபம் அஹோ பாபம் பாபிஷ்டஸ்ய மமாபிச்ச துவயா சர்வேஸ்வரேனாபி பாத சம்வாகனம் கிருத்தம். நீயோ 7-14 லோகங்களுக்கும் ஒரே ஈஸ்வரன். எனக்கு நீ பாத சேவை பண்றதா? இப்படி இப்படி ஒரு அபச்சாரம் நேர்ந்ததேன்னு கதறி அழறாராம். அவருக்கு மாத்தி 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 ஞாபகம் வருது. ஒரு நாள் இனிமே அவரால் பூஜையில் உட்கார முடியுமா? அப்படி போய் உக்காண்டா ஐயோ அந்த புள்ள இங்கே எடுத்து வைக்குமே, எனக்கு எல்லாம் எடுத்து வைக்குமே. சாப்பிட உக்காண்டா பின்னாடி நின்று விசிறுவானே. பாராயணத்தில் உட்கார்ந்தா ஒவ்வொரு ஸ்லோகமாக ரசிப்பானே. பிரவச்சனத்தில் உட்கார்ந்தா அப்படி கேட்பானே. எங்கே எதற்கு போனாலும் அந்த கிருஷ்ணன் ஞாபகம் கிருஷ்ணன் ஞாபகம் கிருஷ்ணன் ஞாபகம்னு அப்படியே வர, அதற்கு மேலே அவரால் எதுவுமே முடியலை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு ஆயிடுறார். பகவானோ என்ன பண்ணியிருக்கான், தான் 12 வருஷம் கைங்கரியம் பண்ணினதோட இல்லாமல் தான் போக போறோன்னு உடனே பர்த்திக்கு இவரை வச்சுட்டு போயிருக்கான். இந்த ஒரு ஆளை வந்திருக்கார் இல்லையா, கோவிலுக்கு போய் துவாரகையில இருந்து அவர் இப்போ ஏகநாதர் சிஷ்யராகி ஏகநாதருக்கு எல்லா கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காராம். அங்க ஜனார்தன சுவாமிக்கு 12 வருஷங்கள் ஆசிரமத்தில் ஏகநாதர் கைங்கரியம் பண்ணினர். இப்போ இங்க ஏகநாதருக்கு சாட்சாத் பகவான் இந்த 12 வருஷம் கைங்கரியம் பண்ணினானா. அப்போ குருநாதர் குரு சேவை அப்படின்னு நம்ம செய்தோமானால் பகவான் நமக்கு அடிமையா நமக்கு சேவை புரியறானா. அந்த 12 வருஷத்துக்கு இந்த 12 வருஷம்னு அப்படி இங்க இருந்தானாமே. அப்ப குரு மகிமைங்கிறத என்னன்னு சொல்றது இல்லையா? சாட்சாத் பகவான் வேலைக்காரனா அப்படி சிஷ்யனா அத்தனை கைங்கரியமும் செய்யணும் அப்படின்னா அந்த குரு பக்தி, இவர் பண்ணின கைங்கரியத்துக்கு இவருக்கு பகவானே அப்படி சேவை புரிந்தானாம் அப்படின்னு ஏகநாதரினுடைய சரித்திரம். இது ஏகநாதர் சரித்திரம் அப்படின்னு இதுல மட்டும் இல்லை, இன்னொரு பக்தர் ராமானுஜர் அப்படின்னு ராமானுஜ சகஸ்ராப்தி இல்லையா, எங்கு பாரு ராமானுஜருக்கு 1000வது ஜெயந்தி உற்சவம் அப்படின்னு எங்க பாரு கொண்டாடுறா. இங்க கோவில்ல கூட ராமானுஜ சகஸ்ராப்தி இங்க உற்சவம் நடந்தது அப்படின்னுட்டு நான் பார்த்தேன், அந்த பத்திரிக்கை பார்த்தேன். அந்த ராமானுஜர் ஒரு சமயம் உட்கார்ந்து இப்படி காலட்சேபம் சொல்லிண்டு இருக்க. அப்படி சொல்லிண்டே இருக்கும் பொழுது ஒரு பாசுரம் ஒன்று சேவிக்கிறார். எந்தை தந்தை தந்தை தந்தைக்கும் முந்தை வானவர் வானவர் கோனொடும் சிந்துபூ மகிழும் திருவேங்கடத்து அந்தமில் புகழ் காரெழில் அண்ணலே அப்படின்னு ஒரு பாசுரம். அதை சேவிக்கிறார். கண்கள்ல இருந்து அப்படியே கண்ணீர் பெருகிறது. இந்த முதலிகள்லாம் பார்க்குறாளாம். முதலிகள்னா ஃப்ரண்ட் ரோல உட்காந்து குருநாதர் என்ன சொல்றாரோ அதை அப்படி கேட்பாளாம். அவ்வளவு கரெக்டா ஒரு வார்த்தை விடாம அப்படியே கேட்டுட்டு இருப்பானா. அவ பார்க்கறா, குருநாதர் கண்கள்ல இருந்து கண்ணீர் வருது. என்ன பார்க்கறான்னா, எந்த இடத்துல கரெக்டா கண்ணீர் விட்டார், எந்தை தந்தை தந்தை தந்தைக்கும் முந்தை அப்படிங்கிற இடத்துல அந்த கண்ணீர் வந்திருந்தா என் குலதெய்வமாச்சே திருவேங்கடமுடையான் அப்படின்னு மனசு உருகிறது அப்படின்னு அர்த்தம். எங்கப்பா எங்க தாத்தா எங்க கொள்ளு தாத்தா எங்க கொள்ளு தாத்தாக்கு தாத்தான்னு பரம்பரையா எங்களுக்கு திருவேங்கடமுடையான் தானே குலதெய்வம். கொண்டு போய் குழந்தைன்னு பிறந்தா முதல்ல அவன் திருவடியில தான் போடுவோம். அதுக்கு முடி இறக்கணும் அப்படின்னா அங்க
திருமலையில வச்சுதான், காது குத்தணும்னா அங்க திருமலையில வச்சுதான், எதுனாலும் குழந்தைக்கு கல்யாணம் அப்படின்னா அங்க போய் அந்த கல்யாண வஸ்திரத்தோட நேர கூட்டிட்டு போய் திருமலையில போய் பெருமாளைத்தான் போய் சேவிக்க வைப்போம். இப்படி எதற்கும் எங்களுக்கு அப்படி பரம்பரையா எங்க குலதெய்வம்னு அந்த பெருமாள் தானே இருக்கர்னு அதுல கண்ணீர் வந்தது அப்படின்னு சொல்லலாம். இல்ல வானவர் கோனொடும்னா தேவாதி தேவன் திருவேங்கடமுடையான் அப்படிங்கிறவன் எல்லா தேவர்களுக்கும் தேவன் அப்படின்னு அதனால அந்த ஒரு பரத்துவத்துல இவருக்கு மனது அப்படி உருகித்து அப்படின்னுட்டு சொல்லலாம். இல்ல அந்தமில் புகழ் அப்படின்னா திருப்பதி பெருமாளுக்கு ஈடு என்ன உண்டா? திருப்பதி பெருமாள் இல்லாத ஒரு ஊர் எங்கேயுமே கிடையாது. எங்கனாலும் இப்போ ஒரு சின்ன கிராமம் அப்படின்னாலும் அங்கே ஒரு இப்போ திருநெல்வேலி அப்படின்னு எங்கள் ஊர்னு எடுத்துட்டா திருநெல்வேலியில் ஒரு இந்த காலனியில் இங்கே ஒரு திருவேங்கடமுடையான் கோவில், அங்கே போனால் ஒரு ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில், இங்கே பார்த்தா ஒரு மேலே திருவேங்கடநாதபுரம்னு அங்கங்கே ஸ்ரீனிவாச பெருமாள். யுஎஸ்ஏ போனால் அங்கே ஒரு பெரிய ஒரு பெருமாள் கோவில் ஒன்று ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் இருக்குது அப்படின்னுட்டு சொல்கிறா. இங்கே பற்றி எனக்கு இன்னும் தெரியல. அப்போ எங்கனாலும் இப்படி ஒரு ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில்னு திருப்பதி பெருமாளுக்கு அப்படின்னுட்டு ஒரு கோவில் எங்கே பாரு இருக்குது. அப்பேற்பட்ட அந்தமில் புகழ், அவர் புகழுக்கு ஈடு இணையே கிடையாது. ஒரு நாள் லட்சம் ஜனங்கள் காலம்பரத்துலேருந்து ராத்திரி வரைக்கும் அப்படி காத்துட்டு இருக்கா. எதுக்காக? ஒரு க்ஷணம் இப்படி போய் நின்னா ஜருகண்டி 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 இவ்வளவுதான். அந்த ஒரு க்ஷண தர்சனத்துக்காக அப்படி போய் நிற்கிறாளே. இன்னைக்கு நின்னா திரும்ப அடுத்த வருஷம் உடனே ஓடி வந்துடுறா. பெருமாளை சேவிச்சிடணும், வருஷத்துக்கு ஒரு தடவையாவது பெருமாளை போய் சேவிச்சிடணும் அப்படின்னுட்டு ஓடி வந்துடுறாளே. அப்போ அப்பேற்பட்ட அந்தமில் புகழ் என்ன கிடைக்கிறது அந்த ஒரு க்ஷணத்துல? என்னமா ஆச்சு தர்சனம். இந்த தடவை திருப்பதி போயிருந்தேன், அப்படி போய் தர்சனமாகி வெளியில் வரேன். இப்போல்லாம் உள்ள வரைக்கும் கூட விடுறது கிடையாது, ஸ்பெஷல் தர்ஷன் மட்டும்தான். அந்த சுப்ரபாத்தம் ஏதாவது தோமாலை சேவை டிக்கெட் கிடச்சாதான் உள்ள, மற்றபடி எல்லாருக்கும் வெளியில் இங்கேருந்து தான் நேராக போக முடியறது. அப்படி எங்கே இருந்தோ இப்படி பார்த்தா அவர் தெரியறார், அப்படி ஒரு மூலையில் அங்கே அப்படி தெரியறார். இப்படி தர்சனம் பண்ணிட்டு சுப்ரபாத்த சேவை ஆச்சு, நன்னா பக்கத்தில் போய் பார்க்க முடிஞ்சுது. இது எனக்கு தெரியல, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நான் இப்போக்குள்ளே அந்த மாதிரி போய் சேவிக்கலையா, இப்படி உள்ளே போக போகிறோன்னு நினச்சிட்டே இருக்கேன். இப்படியே திருப்பி விட்டுட்டா, இப்படி போகலாம்னு. என்னடா இது அப்படின்னு வெளியில் வந்த உடனே எனக்கு ஒரு மனசில் ஒரு கவலையாயிடுது. சே, நமக்கு லக்கு இல்லை பார்த்தியா. சில சமயம் நேரும் இல்லையா, ஒரு பர்டிகுலர் பேட்சை இதோட போகிறோம்னு உள்ள ஏதோ ஒரு இதனால நம்மளை அப்படி அனுப்பிட்டா போல இருக்கு. என்ன இது பெருமாள், சே சுப்ரபாத்தம்னு ஒரு சேவை இருக்கு, அப்ப சேவிச்சாச்சுன்னா கூட ஒவ்வொரு சேவையும் அருமை இல்லையா, இப்படி ஆயிடுத்து பார்த்தியா அப்படின்னு மனசுல ஒரு கிளேசத்தோட வெளியில வந்தா அங்க வந்து கேட்டேன். அங்க இருக்கிறவா அந்த கைங்கரியத்துல இருக்கிறவாள்கிட்ட உள்ள வரைக்கும் விடுறது இல்லையா? அச்சோச்சோ, நீங்க என்ன அது எல்லாம் காலம்புற அந்த ஒரு 2 சேவை இல்லைன்னா ஸ்பெஷல் விஐபிஸ்னு L1 L2ன்னு அந்த தர்ஷன்லாம் இருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி யாருனாலும் இப்படித்தான் நாள் பூரா இதுதான் தர்ஷனம். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி லட்சம் ஜனங்கள் வரா, இப்படி இந்த சேவைதானா அப்படின்னு நான் நினச்சிட்டே இருக்கேன். அங்கே பார்த்தா அங்கே ஒரு 4 பேர் அப்படியே கோவிந்தா கோவிந்தா ஏழு கொண்டலவாடா கோவிந்தா கோவிந்தாங்கிறான். கண்கள்ல இருந்து மாலை மாலையா கண்ணீர் பெருகிறது. ஐயோ, இப்படி தர்சனம் ஆச்சே, என்ன சேவை இல்லையா, வந்து பெருமாளை சேவிச்சிட்டேனே அப்படின்னு கண்ணீர் பெருக்கி அப்படி சந்தோஷப்பட்டுக்கிறா. அப்போ அந்த ஒரு சந்தோஷம் க்ஷண தர்சனத்துக்கு அப்படி ஓடி வர ஜனங்கள், லட்சக்கணக்கில் ஓடி வர ஜனங்கள், அப்படி ஒரு அந்தமில் புகழ், அவருக்கு ஈடு என கிடையாதுன்னு அந்தமில் புகழ் அப்படின்னு இருக்கார் இல்லையா. அதை நினைச்சு ஒருவேளை கண்ணீர் பெருக்கினார்னு சொல்லலாம். அந்த இடத்துல கண்ணீர் பெருகித்துனா அவ அவ்வளோ கரெக்டா கவனிப்பாளாம். எங்க அவருக்கு கண்ணீர் வந்தது அப்படின்னு பார்த்தா, ராமானுஜருக்கு எங்க கண்ணீர் வந்துதான், அந்த சிந்து பூ மகிழும் திருவேங்கடத்துங்கிற இடத்துல கண்ணீர் வந்துதான். பூக்கள் எல்லாம் நிறைய சிந்தி கிடக்கு திருமலையில அப்படின்னுட்டு பாசுரத்துல வருது, அதுக்கு கண்ணீர் வந்துதான். இதுக்கு கண்ணீர் வருவானே, அப்பேற்பட்ட ஒரு சமிருத்தி, அவ்வளவு புஷ்பங்கள் புஷ்பிச்சிருக்கு, அப்படி இருக்கு திருமலை அப்படின்னுட்டு சந்தோஷப்பட்டுக்கலாமே. இதற்கு அவர் ஏன் கண்ணீர் பெருக்கிறாருன்னு, ஏன் இப்படி இந்த நீங்க கண்ணீர் பெருக்கினதுக்கு காரணம் இவாளுக்கு தெரியறது, அது வந்து துக்க கண்ணீர் அப்படின்னுட்டு கேட்குற சிஷ்யாளுக்கு தெரியறது. ராமானுஜர் சொல்றார்,
சிந்து பூ மகிழும்னு ஆழ்வார் எழுதியிருக்காரே, பூக்கள் எல்லாம் இப்படி சிந்தி கிடக்காமே திருமலையில், யாராவது எடுத்து மாலை கட்டி பெருமாளுக்கு போடக்கூடாதா? இப்படி சிந்தி கிடக்கே அப்படின்னு நினச்சேன். கண்களில் கண்ணீர் வந்துடுத்தோ. அந்த காலத்தில் திருமலை அப்படி இருக்குமா, கைங்கரியத்துக்கு அப்படின்னு கீழ்த்திருப்பதியிலேருந்து யாராவது போய் ஒரு கைங்கரியம்னு பண்ணினாதானா மேலே பெருமாள் தான் ஏகாந்தமாக இருந்துட்டு இருப்பாராம். இப்போ புஷ்ப கைங்கரியம் பண்ண திருவேங்கடமுடையானுக்கு ஆள் இல்லையே அப்படின்னுட்டு நினைச்சாராம். கண்ணீர் வந்துடுத்தான். இப்படி இவர் சொன்னார் இல்லையா, ராமானுஜர் சொன்னாரோ இல்லையோ, அடுத்த க்ஷணம் அந்த கேட்டுருந்தவாள்ல இருந்து அனந்தாழ்வான் அப்படின்னுட்டு ஒருத்தர் அவர் எழுந்தாராம். குருநாதா, நான் திருமலையில போய் இனிமே புஷ்ப கைங்கரியம் பண்றேன். என் குருநாதர் கண்ணுல ஒரு பொட்டு கண்ணீர் நான் இனிமே பார்க்க கூடாது. ஒரு விஷயத்துக்கு குருநாதர் துக்கப்பட்டார்னு தெரிஞ்சும் அதற்கு மேலேயும் சிஷ்யால் சும்மா இருப்பாளா? திருமலையில யாராவது உங்களுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணணும், அவ்வளவுதானே, நான் கிளம்புறேன் இந்த க்ஷணம் அப்படின்னாராம். கிளம்பிட்டாராம். சரி, அவ்வளோ பேர் இருந்தாலே மற்றவாள்லாம் நான் போகிறேன் அப்படின்னு ஏன் கிளம்பலை? ஏன்னா திருமலை அப்படின்னா ரொம்ப கஷ்டம், யாருமே இல்லை அந்த அப்படி இருந்திருக்கு திருமலை. அங்கே போய் மலை மேலே போய் யார் கஷ்டப்படுவா அப்படிங்கிற எண்ணமானா அது இல்லையா. ராமானுஜரை விட்டுட்டு எப்படி போகிறது? இப்போ எல்லாரும் ராமானுஜரோட சௌக்கியமாக இருந்துட்டு இங்கே ராமானுஜருடைய பிரவச்சனம் கேட்டுண்டு ராமானுஜருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு அவரோட போய் ரங்கநாதரை போய் சேவிச்சுண்டு அப்படின்னுட்டு இருந்துட்டு இருக்கோம். இவரை விட்டுட்டு போக மனசு வரலையா. அப்படி ஒரு குரு பக்தி இவாளுக்கு. அனந்தாழ்வான் பக்தி எப்படி? குருநாதர் கூட கூட இருக்க வேண்டாம், ஆனால் அவர் மனசு ஒரு க்ஷணம் கூட வருத்தப்படக்கூடாதுன்னு நினச்சாராம். நேர கிளம்பி திருமலைக்கு போனாராம். பூர்ண கர்ப்பவதியாக மனைவி, அவளுக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறம் கிளம்பக்கூடாதா? என்ன அவசரம், டெலிவரி ஆகி கிளம்பி போகலாமே அப்படின்னா, ஆஹா இன்றைக்கு போகணும் கிளம்புறேன்னு குருநாதர்கிட்ட சொல்லியாச்சுன்னா கிளம்பிட வேண்டியது. எப்பவுமே நல்லது நினச்சா உடனே பண்ணிடணும். அதை நம்ம நாளைக்குன்னு தள்ளி போட்டால் நாளைக்குள்ளே ஏதாவது 4 விஷயம் வரும், அப்படி இப்படிங்கும் ஏதோ ஒன்று, அப்புறம் அதை தட்டி போயிடும். கிளம்பணும்னு நினச்சிட்டோம், திருவேங்கடமுடையான் கைங்கரியத்துக்கு கிளம்பணும்னு நினச்சாச்சு, அதனால் கிளம்பிட வேண்டியதுன்னு நினச்சாராம். மனைவி அழைச்சிண்டர். கிளம்பி நேர திருமலைக்கு திருமலையில் புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க. இன்னும் இந்த அனந்தாழ்வான் சரித்திரத்தில் எப்படியெல்லாம் திருவேங்கடமுடையான் அனந்தாழ்வானுக்குன்னு அனுகிரகம் பண்ணினார்னு நிறையா அவ்வளவு விஷயங்கள், அருமையான சம்பவங்கள் எல்லாம் இருக்குது. நான் இப்போ அந்த குரு பக்திங்கிற விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். இப்போ திருமலையில் இருந்து அனந்தாழ்வான் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு சில வைஷ்ணவர்கள் திவ்ய தேச யாத்திரையாக கிளம்புறா. ஸ்ரீரங்கத்திலிருந்து கிளம்புறா. ஒவ்வொரு திவ்ய தேசமாக சேவிச்சுண்டு 108 திவ்ய தேசம் இருக்கு இல்லையா, திவ்ய தேசங்களெல்லாம் சேவிக்கணும்னு அந்த காலத்தில் எங்கே ட்ரெயின் இல்லை ஃப்ளைட் அப்படிலாம் இப்போ நமக்கு இருக்குது. அப்போ அதெல்லாம் கிடையாதா, வண்டி கட்டிண்டு போவாளாம். அப்படி இவர்கள் நிறையா சாமானெல்லாம் எடுத்துட்டு வழி நடைக்கு வேணுங்கிற சாமானெல்லாம் வண்டியில் சேர்த்துண்டு இவா எல்லாருமா கிளம்பி ஒவ்வொரு திவ்ய தேசமாக சேவிச்சுண்டு ஸ்ரீரங்கத்திலிருந்து அங்கே அன்பில் சுந்தரராஜ பெருமாள், மேலே அப்பக்குடத்தான், அந்த பாதையா கபிஸ்தலம், இப்படி திவ்ய தேசங்களெல்லாம் சேவிச்சுண்டே மதுராந்தகம் வரைக்கும் வந்துட்டான். மதுராந்தகம் வரைக்கும் வந்தா இவர்கள் கொண்டு வந்திருந்த சாமானெல்லாம் காலி ஆயிடுச்சு. சாப்பாட்டுக்குன்னு எல்லாம் சாமான் கட்டி கொண்டு வந்திருக்கா. நிறையா பேர், ஒரு 100 பேர்கிட்ட ஒரு குரூப்பாக கிளம்பி வந்திருக்கா. சாமானெல்லாம் தீர்ந்துடுத்து. அப்போது பார்க்குறா, இப்போ மதுராந்தகத்துலேருந்து திரும்ப ஸ்ரீரங்கம் போகணுன்னாலும் ஒரு டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி, திருமலை போகணுன்னாலும் நடுவாக இருக்குது இந்த மதுராந்தகம். கையிலையோ ஒன்றும் இல்லை, என்ன பண்ணலாம் என்னன்னு தெரியலையே, இப்படி மாட்டின்ட்டோமே அப்படின்னுட்டு நினைக்கும் பொழுது ஒரு பையன் ஒருத்தன் அங்கேருந்து வரான். நான் வேணா ததியாராதனை கைங்கரியம் பண்ணட்டுமா? ததியாராதனை கைங்கரியமாப்பா, நீ என்ன நன்னா சமைப்பியோ? சாமான்லாமே காலியாக போயிடுத்தேன், ஒன்றுமே இல்லையே, நீ என்ன சமைச்சு இங்கே என்ன கைங்கரியம் பண்ண? இல்லை, நான் தளிகை மட்டும் பண்ணித்தரேன் அப்படின்னுட்டு சொல்லலை, சாமானெல்லாம் வாங்கி போட்டு உங்களுக்கு தளிகையும் பண்ணி இங்கேருந்து நீங்கள் திருமலை போய் சேர்ற வரைக்கும் பூரா இந்த ததியாராதனை கைங்கரியத்தை நானே பண்ணலாம் அப்படின்னுட்டு நினைக்கிறேன், நீங்கள் அதுக்கு அனுமதி கொடுக்கணுமே. சரி, யாரோ நமக்கோ இங்கே இப்போ எல்லாம் சாமான்லாம் தீர்ந்தெடுத்து யாரோ ஒருத்தர் வரா எல்லாம் பண்ணுறேங்கிறா, உடனே சரின்னு சொல்லிடலாம் அப்படின்னுட்டு நினைக்கலையா. யாரோ உங்களுக்கு சாப்பாடு போடுறேன்னா உடனே சரி அப்படின்னுட்டு சொல்லிடுறதா? மேலே நீ யாருப்பா, யார் திருவடி சம்பந்தம், நீ எந்த குருநாதரை சேர்ந்தவா, நீ யார் திருவடி சம்பந்தம்? வந்தவர்
ஒரு உன்னுடைய குருநாதருடைய ஒரு தனியன் சொல்லு அப்படின்னுட்டு கேட்டாளாம். இவர் உடனே இந்த வந்த பையன் ஒரு தனியன் ஒன்று சொல்றான். அகிலாத்ம குணாவாசம் அஜ்ஞான திமிராபகம் ஆஸ்ரிதானாம் சுசரணம் வந்தே அனந்தாரிய தேசிகம். அகிலாத்ம குணாவாசம், எல்லா குணங்களுக்கும் இருப்பிடமானவரும், அஜ்ஞான திமிராபகம், அஜ்ஞானமாகிய இருளை நீக்கக்கூடியவரும், ஆஸ்ரிதானாம் சுசரணம், தன் ஆශ්‍රயம்னு வந்தவர்களுக்கு அபயம் கொடுத்து சரணாகத வத்சலனாக இருக்கக்கூடியவரும் ஆகிய அனந்தாழ்வானை நான் வணங்குகிறேன் அப்படின்னுட்டு அந்த தனியன், அனந்தாழ்வான் தான் என்னுடைய குருநாதர் அப்படின்னு இந்த வந்த பையன் சொல்றான். இவா உடனே கேட்குறா, ஒரு தனியன் அப்படின்னா குருநாதர், அந்த குருவுக்கு யாரு குருநாதர்னு தனியன் அப்படித்தான் அமையும். இவர் ஏதோ ஒரு புதுசா ஒரு தனியன் சொல்றார். இதுல குருநாதர் அனந்தாழ்வான்னு இருக்கே தவிர அவருடைய குருநாதர் யாரு அப்படிங்கிறதையே காணுமே. இது என்னப்பா நீ இப்படி ஒரு தனியன் நீ சொல்றையே அப்படின்னு உடனே அந்த வந்த பையன் கொஞ்சம் திகச்சு போயிட்டானா. பாவம், அவருக்கு தனியன்லாம் சொல்லி பழக்கம் இல்லை, அவருக்கு இந்த தனியன் இது என்ன இப்படி சொல்லிட்டோமே அப்படின்னு. இல்லை, நான் வேற ஒரு தனியன் சொல்றேன்னு மேல அடுத்தது சொல்றாராம். ஸ்ரீமத் ராமானுஜாச்சாரிய ஸ்ரீ பாதாம்போருகத்வயம் சத் உத்தமாங்க சந்தாரிய அனந்தாரிய குரும் பஜே. ராமானுஜரை தன்னுடைய குருநாதராக கொண்ட அந்த அனந்தாழ்வானை நான் வணங்குகிறேன், நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு ஒரு தனியன் சொன்னாராம். சொல்லி வணங்கினாராம். வணங்கின உடனே ரொம்ப சந்தோஷம்பா, நீ அனந்தாழ்வான் சிஷ்யனா, உன்னுடைய பேர் என்ன? என் பெயர் திருவேங்கடம். அப்படியா, பெருமாளே அனுப்பின மாதிரி வந்திருக்கியேப்பா, ரொம்ப சந்தோஷம். நீ திருமலை வரைக்கும் எங்களுக்கு ததியாராதனை கைங்கரியம் பண்ணிட்டு வரலாம். அங்கேருந்து கிளம்பி இவா நேர திருமலை சேர்ந்தாச்சு. கீழ்த்திருப்பதி வந்த உடனே அந்த பையன் பரபரக்கிறான். சரி, இனிமே நீங்க பார்த்து மேலே போய்க்கோங்கோ, நான் உங்களை மேலே மலையில சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரிப்பா ரொம்ப சந்தோஷம். அவள் போயிட இவா கீழ்த்திருப்பதியில தர்சனத்தை முடிச்சுண்டு மேலே வரா. நினைக்கிறா, அந்த அனந்தாழ்வான் சிஷ்யன்னு சொன்னானே அந்த பையன், முதல்ல அங்கே போகலாம். அங்கே போய் அந்த குருநாதரை சேவிச்சுட்டு பேர்பட்ட சிஷ்யனான அந்த பிள்ளையையும் பார்த்துட்டு நம்ம அப்புறம் பெருமாள்கிட்ட போகலாம். அவனால தானே இங்கே வரவே முடிஞ்சது திருமலைக்குன்னு நினச்சாலாம். நேராக அனந்தாழ்வானினுடைய மடத்துக்கு அங்கே வரா. அனந்தாழ்வானை தேடிண்டு வரா. அவர் சந்தோஷமாக வரவேற்கிறார். இவ்வளோ பக்தாள் வந்திருக்கேளே, என் பாக்கியம்னு எல்லோரையும் வரவேற்க. நாங்கள் இங்கே வந்திருக்கோன்னாலே அதுக்கு காரணம் உங்கள் சிஷ்ய பிள்ளை தான். என் சிஷ்ய பிள்ளையா? யாரு? திருவேங்கடம்னு உங்கள் சிஷ்யன். அப்படியா? எனக்கு திருவேங்கடம்னு யாருமே சிஷ்யனே கிடையாதே. என்ன நீங்கள் இப்படி சொல்கிறேன்? நல்ல நெடு நெட்டையாக இருந்தான், கருகருன்னு அப்படி பருன்னு அந்த கண்கள் அப்படி துருன்னு இருந்தான். அவ்வளோ ஒரு தேஜஸ்வியா, அத்தனை அழகு அந்த குழந்தை, அப்படி ஒரு வினயத்தோட இருந்தான். உங்களினுடைய சிஷ்யன்னு தான் சொன்னால், எங்களுக்கு மதுராந்தகத்திலிருந்து திருமலை வரைக்கும் பூரா ததியாராதனை கைங்கரியம் பண்ணிட்டு வந்தானே. அப்படியா? தனியன் கூட சொன்னானே சுவாமி அப்படின்னு இந்த தனியனையும் சொல்லி காட்டுறா. இவர் பார்த்தார், இவருக்கு இப்படி ஒரு தனியனே கிடையாது, நமக்கு இப்படி ஒரு தனியனே இல்லையே, இது என்ன புதுசா திருவேங்கடம்னு யாரு சிஷ்யன்? ஏதோ இவனை தனியன் வேற சொல்லியிருக்கான், இது யாரு? இது திருவேங்கடம்மா, யாரா இருக்கும் அப்படின்னு உடனே இவர் கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்துடுத்து. திருவேங்கடம்னு யாரா இருக்கும்? சாக்ஷாத் பெருமாளே இந்த வைஷ்ணவாளுக்காக எப்போ ஒரு திவ்யதேச யாத்திரையாக கிளம்பிட்டாளோ அப்போ அகிலாத்ம குணா ஏனா போஜனா சாதனே சிந்தாம் விருதா குர்வந்தி வைஷ்ணவாக. பெருமாள் பக்தாள் அப்படின்னு இருந்துட்டு தங்கறதுக்கு இடமும் திங்கறதுக்கு சோறையும் பற்றி நினைப்பாளா? அவர் பார்த்துக்க மாட்டாரா? அந்த யானைக்கும் சாப்பாடுன்னு ஒன்று அந்த பெருமாள் தான் வச்சிருக்கார், ஒரு எறும்புக்கும் சாப்பாடுன்னு அவர் தானே வச்சிருக்கார். ஒரு உலகம் அப்படின்ட்டு பார்த்தா அந்த ஃபுட் செயின் எப்படி இருக்கு, ஒவ்வொன்றுக்கு இது அதுக்கு இது அதுக்கு இதுன்னு வரிசையா பார்த்து வச்சிருக்கிற பகவான் நமக்குன்னு 2 வாய் போட்டிருக்க மாட்டானா? நமக்கு அன்றைக்கு என்னன்னு அவன் எழுதியிருக்க மாட்டானா நம்ம தலையில? அப்போ யாரு தன்னுடைய பக்தாள் கோவிலுக்குன்னு கிளம்பிட்டா, கிளம்பினதுலேருந்து போய் சேர்ற வரைக்கும் அவர் பொறுப்பான், அவர்னா பார்த்துப்பார்.
அது ஒன்று இருக்கட்டும். இந்த வைஷ்ணவாளுக்காக அந்த பெருமாளே வந்தார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்க, வந்தவர் அனந்தாழ்வான தன்னுடைய குருநாதர்னு சொல்லிண்டாராம். நான் அனந்தாழ்வானினுடைய சிஷ்யன். என்னன்னா பெருமாள் அப்படி ஆசைப்படுவாராம். குரு பக்தின்னு யாருக்கு இருக்கோ அப்பேற்பட்ட குரு பக்தாளுக்கு என்ன கொடுத்துட முடியும் பகவானால? என்னதான் எதுவும் வேண்டாம் அப்படின்னு இருக்கக்கூடியவா, எங்களுக்கு மனைவி மக்கள் வேண்டாம், எங்களுக்கு சொத்து சுகம் வேண்டாம், எங்களுக்கு நல்ல சாப்பாடுன்னு வேண்டாம், எங்களுக்கு தூங்கறதுக்கு பெரிய மெத்தைன்னு வேண்டாம், பெரிய பெரிய மாளிகை கிரகங்கள் எல்லாம் வேண்டாம், எதுவுமே தேவையில்லை, பேர் வேண்டாம், புகழ் வேண்டாம், எதுவும் வேண்டாம் அப்படின்னுட்டு இருக்கிறவாளுக்கு எதை கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்திடுறது? எத்தை தான் கொடுக்க? அப்ப பகவான் நினைப்பானா, அவளுக்கு அப்பேற்பட்ட குரு பக்தி இருக்கே, அவ எனக்கு குருநாதர் அப்படின்னு பகவான் நினைச்சிடுவானா. வந்து காலில் விழுந்துடுவானா, நீங்க தான் எனக்கு குருநாதர் அப்படின்னு தன்னை சிஷ்யன்னு. இது 2வது சரித்திரம் இல்லையா? ஏகநாதருக்கும் அதே தான். சாக்ஷாத் துவாரகாதீசன் தான் சிஷ்யனா வந்து 12 வருஷம் கைங்கரியம் பண்ணினா. இங்க அனந்தாழ்வானுக்கு சாக்ஷாத் திருவேங்கடமுடையான் சிஷ்யன்னு சொல்லிட்டு வந்து அப்படி இந்த வழி பூரா இந்த வைஷ்ணவாளுக்கெல்லாம் சமைச்சு போட்டுட்டு வந்தானா. சாமா வாங்கி போட்டு சமைச்சு போட்டுண்டு பெருமாள் வந்தாராம் திருமலை வரைக்கும். அப்படின்னா குரு பக்தி பகவான் கூட வேண்டாம், குருநாதர் தான் எனக்கு சர்வம்னு இருக்கிறவாளினுடைய கிரகத்து வாசல்ல பகவான் கைகட்டி வாய் பொத்தி நிற்பானாம். இவாளுக்கு நான் வந்து வேலைக்காரன் அப்படின்னு நின்று அப்படி கைங்கரியம் பண்ணுவானா. அப்போ அந்த குருநாதரினுடைய மகிமையை என்னன்னு சொல்றது? ஒரு குருநாதர் அப்படின்னா அப்ப அவர் என்னதான் நமக்கு செய்ய மாட்டார், அவரை ஆசிரியிக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னுட்டு இருக்கு. சரி, குருநாதரை ஆசிரியிக்கணும் அப்படின்னா அந்த குருநாதர் அப்படிங்கிறவரை எப்படி தெரிஞ்சுக்கிறது? குருநாதர் எப்படி தெரிஞ்சுக்கிறது? எவ்வளவோ பேர், அதுவும் இன்றைக்கு காலத்தில் பார்த்தா எல்லாரும் குருநாதர், ஆளாளுக்கும் நான் குருநாதர் நான் குருநாதர்னு எல்லாரும் குருநாதர்னு கிளம்பிட்டா, இதில் எங்கே போய் குருநாதரை நம்ம எங்கே தேடிட்டு போகிறது? சத்குருநாதர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த வார்த்தையே அதான் வந்துடுது. சத்குருநாதர் அப்படின்னா வேற மாதிரி குருநாத்தாலும் உண்டு அப்படின்னுட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். சுந்தரகாண்டத்தில் 100 யோஜன தூரம் கடலை தாண்டணும் அப்படின்னுட்டு தாண்டணும். யார் தாண்டது? 100 யோஜன தூரம் கடலை தாண்டணும். யார் இங்கே யாருக்கு அதை தாண்டறதுக்கான ஒரு சக்தி இருக்கு? ஒரு வானரம் எழுந்து சொல்றதா, நான் 10 யோஜன தூரம் கடலை தாண்டுவேன். இன்னொரு வானரம் சொல்றது, நான் 20 யோஜன தூரம் கடலை தாண்டுவேன். நான் 30 யோஜன தூரம் தாண்டுவேன். நான் 40 யோஜன தூரம் தாண்டுவேன். நான் தாண்டுவேன் 100 யோஜன தூரம் நான் தாண்டிடுவேன். அப்படியா? ஆனால் திரும்பி வரத்துக்கான சக்தி இருக்காது. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்ல இப்படி பார்க்குறா. யாரு தான் அப்போ 100 யோஜன தூரம் கடலை தாண்டது? ஒருத்தர் மட்டும் ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக ஒரு ஓரமாக உட்கார்ந்து கடலையே பார்த்துட்டு இருக்காராம். நம்ம ஆஞ்சநேயர். அவர் இப்போவே பிளான் பண்ண ஆரம்பிச்சாச்சு, 100 யோஜன தூண்டத்தை எப்படி தாண்டலாம் அப்படின்னு அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாராம். ஆஞ்சநேயர் அந்த 100 யோஜன தூரம் கடலை தாண்டினார்னு மேலே ராமாயணம் கதை போகிறது. அந்த சுந்தர காண்டத்தினுடைய தத்துவமே என்ன, ராமாயண தத்துவம் என்ன அப்படின்னா, ராமர் என்பவர் பரமாத்மா, சீதை என்பவள் ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மா லோக சுகங்கள்ல மனசை கொடுத்து பரமாத்மாவை விட்டு விலகிடுறது. அவ ஒரு தங்க மான் வேணும்னு கேட்குறான். தங்க மானை பார்த்து ஆசைப்படுறா, அந்த மானை கொஞ்சம் எனக்கு பிடிச்சு கொடுக்குறேளா அப்படின்னு. அப்போ அதில் அந்த ஆசை போயிட அவள் பகவானை விட்டு பிரியற மாதிரி நேர்ந்துடுறது. பிரிஞ்சு கொண்டு போய் அசோகவனத்தில் சிறை வச்சிடுறான். அசோகவனம்ங்கிறது தான் இந்த சம்சாரம். பேரு அசோகவனம். ஆரம்பத்தில் அதானே சொன்னோம், சோகமே இல்லாத பரம சௌக்கியங்கள் சுகமும் இதில் தான் இருக்குன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அத்தை தின்று அங்கே கிடக்கும்னு இதிலையே விதவிதமாக சாப்பிட்டுண்டு விதவிதமாக கேட்டுண்டு விதவிதமாக பார்த்துண்டு விதவிதமாக அனுபவிச்சுண்டு சௌக்கியமாக இதில் இருந்துட்டு இருக்கோம். இந்த அசோக வனத்தில் கொண்டு போய் அதில் இருந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது அந்த சம்சாரத்தில் பல சௌக்கியங்கள் இருக்கு இல்லையா? அந்த ராவணன் வந்து இவளுக்கு, ராவணன் கும்பகர்ணன் விபீஷணன் தான் 3 குணங்கள். சத்வகுணம் விபீஷணன், தாமச குணம் கும்பகர்ணன், ரஜோகுணம்ங்கிறது ராவணன். எல்லா சௌக்கியங்களையும் சீதை காலடியில் வந்து கொட்டுறான். நான் உன்னை வந்து குபேர சம்பத்தை உன் காலடியில் போடுறேன், மண்டோதரிக்கும் மேலே உன்னை பெரிய அப்படி சௌக்கியங்களோட வச்சுக்கிறேன். உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு வேணா ஏதாவது பேக் பண்ணி அனுப்பவா, ஜனகனுக்கு வேணா எல்லாம் மூட்டை கட்டி அனுப்புகிறேன். நீ என்னென்னமோ பேத்துறான் ராவணன். வந்து அவ்வளவு வந்து சீதைகிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்ல, சீதா பிராட்டியோ எதுலையுமே மனதை கொடுக்காமல்
நைஷா பசியதி ராட்சஸ்யகா ந இமான் புஷ்ப பலத்ருமான் ஏகஸ்த ஹிருதயா நூனம் ராமமேவானு பசியதி அப்படின்னு அங்க சுத்தி இருக்கக்கூடிய ராட்சசிகளை அவ பார்க்கல. அசோக வனத்துல தங்கத்துல மரம் இருக்குமா, பவழத்துல பழங்கள் எல்லாம் இருக்குமா, வெள்ளியில பூவெல்லாம் பூத்திருக்குமா. அப்படி ஒரு நந்தவனம் ராவணன் அப்படி தன்னுடைய கிரீடாவனம் அப்படி அமைச்சு வச்சிருக்கான். அதெல்லாம் பார்க்கலாம் இல்லையா. தங்க மரமா, ஆகா பவழத்துல அப்படி பழம் பழுத்திருக்கா. எதையும் பார்க்கலையா இந்த சீதை. ஏகஸ்த ஹிருதயானூனம் ராமமேவானு பசியத்தின்னு எப்பவும் ராம தியானமே உருவெடுத்தவளாக ராமா 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 ராமான்னு சொல்லிண்டு கண்ணீர் பெருக்கியவளாக அமர்ந்திருக்காளாம். அப்ப அந்த ஜீவன் என்ன, லோக சுகங்கள் எல்லாம் வேண்டான்னு அதுக்கு அழுத்து போயிடுத்து. இது எதையும் வேண்டாம், எனக்கு பகவான் தான் வேணும்னு அந்த ஜீவன் நினைக்க, உடனே பகவான் அங்கிருந்து அந்த ஜீவனை தன்கிட்ட ஏத்துக்கணும்னு நினைக்கிறாராம். தான் அந்த ஜீவனை எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்க பகவானினுடைய கைகள் தான் குருநாதர். அந்த குருநாதரை அனுப்புறாராம். இங்கு ஆஞ்சநேயர் தான் குருநாதர். அந்த குருநாதர் நம்மளை எப்படி பிடிக்கிறாரா, நாமத்தின் மூலமாக பிடிக்கிறார். ராமநாமாங்கிதம் சேதம் பஷ்யதேவி அங்குலீயகம் அப்படின்னுட்டு ராமன் எழுதின ஒரு மோதிரத்தை ஆஞ்சநேயர்கிட்ட கொடுத்து அனுப்புறார். இத்தனை பேர் கிளம்புறா இல்லையா, எவ்வளவு கோடி வானரர்கள் கிளம்புறா சீதையை தேடிண்டு. யார் கையில வேணா அந்த மோதிரத்தை கொடுத்துருக்கலாம், பெருமாள் வரிக்கிறார். ஆஞ்சநேயர் தான் சீதையை பார்க்கணும்னு முதலியே சங்கல்பம். அந்த ஆஞ்சநேயர் கையில மோதிரத்தை கொடுத்து இதை கொண்டு போய் நீ பிராட்டிய பார்த்தால் கொடு அப்படின்னுட்டு கொடுக்க, இவர் பிராட்டி கிட்ட அந்த மோதிரத்தை கொடுக்கிறார். அதுல ராமன் எழுதியிருக்கு. அப்ப குருநாதர் நமக்கு முதல்ல நாமத்தை கொடுக்கிறார். அந்த நாமத்தை கொடுத்து அந்த நாமத்தின் மூலமாக தன்கிட்டக்க சேர்த்துக்கிறார். ஆஞ்சநேயர் சீதா பிராட்டிகிட்ட ராமரை பத்தி சொல்லி திரும்ப ராமர் கிட்ட போய் சீதையிடம் இருந்து சூடாமணியை பெத்துண்டு போய் ராமர்கிட்ட கொடுத்து சீதையை பத்தி அங்க சொல்றார். அப்போ ஒரு குருநாதர்ங்கிறவர் நம்ம கிட்ட பகவானை பத்தி சொல்றார். பகவான் கிட்ட போய் நம்மளை பத்தி ரெக்கமெண்ட் பண்றார். ஐயோ அந்த குழந்தை அப்படி, அந்த குழந்தைக்கு நீங்க செய்யக்கூடாதா, ஜனார்தன சுவாமி செஞ்சார் இல்லையா, ஏகநாதருக்கு நீங்க தர்சனம் கொடுக்க கூடாதா. குருநாதர் சொன்னா உடனே பெருமாள் கையெழுத்து போட்டுடுவார். கையெழுத்து போட்டு ஓகே அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுத்துடுவாராம். ராமானுஜர் எல்லாருக்காகவும் பெருமாள்கிட்ட போய் சரணாகதி பண்ணிட்டார். அத்தனை ஜீவராசிகளுக்காகவும் எல்லாரையும் கரையேற்றிடணும் அப்படின்னு நினைச்சாராம். சம்சாரமே இருக்கக்கூடாது, எதுக்கு இத்தனை பேர் இங்க கஷ்டப்படணும், எல்லாரையும் பேசாம நீங்க உங்க திருவடி கழிச்சுட்டுலாமே. பெருமாள் பார்த்தார், அடடா இது என்ன நம்ம சொத்து பறிப்போயிடும் போல இருக்கே. அவருக்கு உபய விபூதி பரமபதம்னு ஒண்ணு வச்சுருக்கார், சம்சாரம்னு ஒண்ணு வச்சுருக்கார். இங்க இருந்து எல்லாரையும் கலப்பி அங்க அனுப்பிட்டா இந்த நாடே திருநாட்டுக்கு எல்லாரையும் ஏழிட்டா இந்த நாட்டுல என்ன பண்றது, மொத்தமா காலி பண்ணிடணும்னு இந்த ராமானுஜன் பார்த்துட்டானே, இது என்னடா இதுன்னு பார்த்தாராம். குருநாதர் தான் கிருபாளுன்னு சொன்னேன், பெருமாள் பெரிய ஆள் பலே ஆள்னு சொன்னேன் இல்லையா. இவர் பார்த்தார், இந்த ராமானுஜன் வேணா ரொம்ப கிருபையோட எல்லாருக்காகவும் பிரார்த்தனை அப்படின்னு பண்ணிக்கிறார். ஆனா இந்த ஜனங்களுக்கு அவர் அருமை புரியுமான்னு தெரியலையே. அதனால பெருமாள் ஒரு இக்கண்ணா ஒன்று அதில் வச்சாரா, அதை பற்றி இல்லைப்பா நான் எல்லாருக்கும் பரமபதம் கொடுக்குறேன், ஆனால் அவர்கள் எல்லோரும் நமோ நாராயணாயன்னு சொல்றாளோ இல்லையோ அடியேன் ராமானுஜதாசன்னு சொல்லணும். என்ன நினைக்கிறாளோ இல்லையோ, என்ன நினைக்காட்டாயும் பரவாயில்ல, ஒன்ன நினைக்கணும், ஒன்ன நினைச்சா கூட போரும், நான் பரமபத வாசல் திறந்துடுறேன். அந்த ஒரு நன்றி வேணும் இல்லையா. ஒன்ன கூட நினைக்கலன்னா அவளுக்கு எதுக்காக பரமபதம் அப்படின்னு பெருமாள் சொல்லி இப்படி ஒரு அனுகிரகம் எல்லாம். அதனால யாருனாலும் அப்படி அந்த குருநாதரை நினைச்சிட்டாலே பரமபத வாசல்ங்கிறது திறந்துடுமா. எதுக்கு சொல்றேன், குருநாதர் பெருமாள்கிட்ட போய் நமக்காக ரெக்கமெண்ட் பண்றார். பெருமாள் விஷயத்தை நம்ம கிட்ட சொல்றார். எதுக்கோ சுத்தறியேப்பா, எங்கெங்கேயோ போறியே, அங்க போற இங்க போற, அதுக்கு ஓடுற இதுக்கு சாடுற, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், வாரத்துக்கு 7 நாள், மாசத்துக்கு 31 நாள்னு இதே தானே வேலையா இருக்கும். என்னைக்கு ஆஃபீஸ் போகல, என்னைக்கு குடும்பத்துல உழைக்கல, என்றைக்கு குழந்தைகளை பார்த்துக்கல, என்றைக்கு வெளியில போகல, என்றைக்கு நம்ம ஹோட்டலுக்கு போகல, என்னைக்கு டிவி பார்க்கல, என்ன பண்ணல, இதுலயே உழண்டுன்னு இருக்கியேப்பா, கொஞ்சம் பெருமாள்னு ஒருத்தர் இருக்கு, வா கேளு அப்படின்னு அதையெல்லாம் சொல்லி நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா பகவான் பக்கம் இழுத்து பகவான்கிட்ட போய் நம்மளை பத்தி சொல்லி 2 பேரையும் சேர்த்து வைக்கிறாராம் இந்த குருநாதர் அப்படிங்கிறவர். அதை செய்யறாராம். பரமபத வாசல் திறக்கும் அப்படின்னு இல்லையா, நேரடியா பெருமாள்கிட்ட போகணும்னு நினைச்சா கேள்வி உண்டாம்.
விபீஷ்ண சரணாகத்தில என்ன ஆகிறது? விபீஷணன் அங்கிருந்து ராவணன் எட்டி உதைச்சான். உடனே சொத்து வேண்டாம், சுகம் வேண்டாம், மனைவி வேண்டாம், மக்கள் வேண்டாம், சொந்த சகோதரன் வேண்டாம், லங்கா ராஜ்யம் எல்லாத்தையும் திறந்துட்டு ராமர்கிட்ட வந்து சரணம் அப்படின்னுட்டு வந்து